கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. விசேஷமாக இந்த கிரேஸ் பூர்ணியஸ் சேனல் ஆரம்பித்து 1 மாதங்களுக்கு மேலே ஆயிருக்கு பிரியமானவர்களே. இந்த சேனலில் கர்த்தருடைய பெரிதான கிருபை 2500க்கு மேற்பட்ட சப்ஸ்கிரைபர் இருக்கிறீங்க. உங்கள் ஒவ்வொருவருக்காக நான் நன்றி சொல்கிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இன்னும் மென்மேலும் ஆசீர்வதித்து உங்கள் தேவைகளெல்லாம் பூரணமாய் சந்திக்கும்படியாக தயவு கூர்ந்து உங்கள் ஜெப குறிப்பை இந்த சேனலில் கமெண்ட்ஸில் நீங்கள் தெரியப்படுத்துவீர்களானால் எவ்வளவோ தேவைகள் இருக்கலாம், எவ்வளவோ எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். டெய்லி ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு போகிறதோடு நிறுத்தி விடாதபடிக்கு வேதத்தின் அடிப்படையில் ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி கர்த்தர் என்கிட்ட கணக்கு கேட்பாருங்கிற அந்த பயத்தோடு உங்ககிட்ட நான் சொல்கிறேன் பிரியமானவர்களே. இந்த சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு காரியத்தில் ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்டுட்டு தான் இருப்பீங்க. 2 பேர் தான் ஜெப குறிப்பு கொடுத்துருக்குறாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப பாரமாக இருக்குது. மிச்சம் இருக்கிற 2500 பேரில் 2 பேர் அனுப்பியிருக்கிறீங்க. மற்றவங்களுக்கெல்லாம் தேவையே இல்லையா? மற்றவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு ஜெப குறிப்பும் இல்லையா? கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு கணக்கு சொல்லணும். இந்த சேனலை ஆரம்பித்து ஏதோ ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அந்த வீடியோவை பார்த்துட்டு போகிறதுக்கு மாத்திரம் அல்ல பிரியமானவர்களே. ஒரு சபைன்னு இருந்தால் 1000 பேர் இருந்தால் அது ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் 10000 பேரையும் துரத்துவார்கள் என்ற வார்த்தையின்படி சின்னவன் 1000ம் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் என்ற வார்த்தையின்படி ஒரு சபையில் 1000 பேரை கர்த்தர் கொடுப்பது பெரிய கிருபை. இந்த சேனலில் ஒரே மாதத்தில் 2000 சப்ஸ்கிரைபரை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவருக்காக யார் என்னன்னு எனக்கு தெரியாது, பெயர் தெரியாது, ஒரு சில பேர் தான் எனக்கு தெரியும். அவங்களுக்காக தான் நாங்கள் ஜெபிச்சிட்ருக்கோம். உங்கள் எல்லாருக்காக ஜெபிக்கணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம், வாஞ்சிக்கிறோம். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு அவருடைய பிரமாணத்தின்படி நாம் ஒவ்வொரு நாளும் கடந்து போக வேண்டும். கர்த்தர் ஒவ்வொரு முறை வீடியோ அப்லோட் பண்ணும் போது எனக்கு ஒரு உணர்வு வந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் பார்க்குறாங்களே, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கலையே, அவங்க தேவைகள் சந்திக்கப்படணுமே, கர்த்தருடைய வருகைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் ஆயத்தமாகணுமே, கைவிடப்படக்கூடாதுங்கிற அந்த பய உணர்வோடு உங்ககிட்ட இந்த ரெக்வஸ்ட்டை சொல்கிறேன் பிரியமானவர்களே. தயவு செய்து உங்களுக்கு என்ன ப்ரேயர் பாயிண்ட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் அனுப்பி வைங்க. வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறோம், அதில் கூட நீங்கள் தெரியப்படுத்துங்க. ஒருவேளை உங்கள் ஃபோட்டோ போடணுமா, இல்லை உங்கள் ப்ரேயர் பாயிண்ட்ஸை சொல்லி செபிக்கும் போது உங்களுடைய தேவைக்காக உங்களுடைய பெயர் உங்கள் ஃபோட்டோ வேறு விஷயங்கள் எதனா ஒன்று ஆட் பண்ணி ப்ரேயர் பண்ணுங்கன்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்களான்னா வாட்ஸ்அப்புக்கு எங்களுக்கு அனுப்பி வைங்க. உங்கள் நேம் போட்டு உங்களுடைய ஃபோட்டோ கொடுத்தீங்களான்னா அந்த ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கும் போதே கீழே உங்கள் ஃபோட்டோவை போட்டு பிரதருக்காக சிஸ்டருக்காக நம்ம எல்லோரும் இணைந்து ஜெபிப்போம் என்று அது சொல்லுவதற்கு ஏதுவாக இருக்கும் பிரியமானவர்களே. அது மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு நாளும் இரவு 9 மணிக்கு லைவில் நம்ம ஜெபம் பண்ணிகிட்ருக்குறோம். கர்த்தருக்கு சித்தமானால் பகல் வேளையிலும் லைவில் ஜெபம் பண்ணலாம் என்று ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் ஆயத்த பண்ணுவாரானால் அதில் நாம் தொடர்ந்து சந்திக்க ஏதுவாக இருக்கும். ஒவ்வொரு நாள் இரவு 9 மணிக்கு லைவ் போயிட்டுருக்கு. அதில் அநேகர் கலந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பூரணமாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. தயவு செய்து ஜெப குறிப்பை அனுப்பி வைங்க. நானுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் அனுப்பி வைக்கிறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் ஜெப குறிப்பை அனுப்புங்க. கர்த்தர் அவங்களை இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்துவாராக. தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். இந்த சேனலில் இருக்கிற 2500 சப்ஸ்கிரைபருக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த இன்னும் அநேகர் இந்த சேனலை பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்வாராக. தயவு செய்து இதை கேட்டுட்டு அப்படியே விட்டுறாதீங்க. ப்ரேயர் பாயிண்ட்ஸை அனுப்புங்க. ஒன்றாய் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்ப நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.